டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. நேத்து தாவேகா தலைவர் திருப்பூர் சென்று ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்காங்க. கூட்டம் பயங்கரமா இருந்தது. அண்ட் அதே மாதிரி போக போக ஒவ்வொரு இடத்துக்கும் போக போக கூட்டம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க நீங்க? கொங்கு மண்டலத்தின் தங்கங்களே அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. எல்லா இடத்துலையும் கூட்டம் எழுச்சி மிக அதிக அளவில் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார்ல, அவர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 5000 பேர் தான் கூட்டணும், 4900 பேர் தான் கூட்டணும்னு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதுனால தான் இந்த எழுச்சி மற்ற இடங்களை நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது திருநெல்வேலி, தூத்துக்குடி, காரைக்குடி, அதுக்கப்புறம் நேற்று கொங்கு மண்டலம், அப்பா கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் எவ்வளோ கூட்டம் அட்டி நொறுக்கிட்டு வந்தாங்க. செம்ம க்ரௌடு. ஆனால் ஆக்சுவலாக கொங்கு பெல்ட் ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே தானே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்புறம் எப்படி தாவேகாக்கு எப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பேஸ் கிரியேட் ஆச்சு? நேற்று செந்தில் பாலாஜிக்கும் தூக்கம் வந்திருக்காது, இபிஎஸ்க்கும் தூக்கம் வந்திருக்காது. 2 பேரும் தூக்கத்தை தொலைத்து எங்கேந்திராப்பா வந்தீங்க இவ்வளோ பேர் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவ்வளோ கூட்டம். இது எல்லாமே இந்த கூட்டம் ஓட்டாகாது, ஓட்டு கூட்டமாகாதுன்ற சொல்கிற ஒரு உருட்டு இருந்துருப்பாங்களே, அவங்களெல்லாம் சமடி மரணடி. இது டெஃபினட்டாக பியாண்ட் த கூட்டத்தை தாண்டி நேற்று தாவேகா தலைவர்கள் திரு விஜய் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு என்பது மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டு. பல்வேறு அரசு ஊழியர்கள்லாம் அரசு ஊழியர்களுடைய சங்கங்கள் இருக்குல்ல, பல்வேறு சங்கத்தினர் எனக்கு கால் பண்ணி சார் சூப்பர் சார்னு உண்மையிலே நைட்டு ஒரு 10 மணி வரையும் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஃபோன் கால்ஸ். பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி வித் தட். நம்ம தான் ஒன்னொன்னா பார்ப்போம் அவர் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு. ஷார்ட் ஸ்பீச் தான், 12 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்பீச்லேயும் ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக்குறோம். ஒரு புது விஷயம் இது நம்மளுடைய ஸ்டேட்டில் குறைவாக இருக்குது, இல்லை இது லேக்கிங்காக இருக்குது, இல்லைனா இது சரியாக செய்யப்படலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் ரெண்டு விஷயம் நான் உண்மையிலே ரொம்ப புதுசாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு அரசு பணிகள் அதை குறித்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கள் மேனிஃபெஸ்டோ 16th வரும், அது ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு அதில் ஒரு புக்கு வெளியிடுறோம், அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அரசு நான் பார்த்து நான் சரி இது ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு நினச்சது என்னன்னா, அரசு பணிகள் பற்றி அவர் பேசியிருந்தார். இந்த செவிலியர்கள், ஆசிரியர்கள், இவங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த பல்வேறு அரசு பணிகளில் ஆற்றுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாங்க. நிறைய அவங்களோட வாய்ஸை அவங்க trying to vent it out exactly. ஆனால் அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்ப்பே இந்த அரசு கொடுக்கல. ஸோ அதுக்கு தாவேகா தலைவர் நான் ஆட்சிக்கு வந்தா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. ஒரே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அது. எப்படின்னா 5 வருஷமோ அதற்கு மேலோ அரசில் நீங்கள் தற்காலிகமாக, அதாவது எப்படின்னா கன்சாலிடேட் பேன்னு சொல்லுவாங்க. கன்சாலிடேட் பே என்னன்னா, சரி உங்களுக்கு இந்தாங்க ஒரு அமௌண்ட்டு 12,000 ரூபாய் இல்லைன்னா 15,000 ரூபாய், அவ்வளோதான் சம்பளம். மாதம் உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அது அதாவது 11வது மாதம் 12 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா நீ யூ பிகம் ஃபுல் டைம் எம்ப்ளாயி. ஓகே, இதுதான் லேபர் லா சொல்லுது. அதனால என்ன பண்ணுவாங்க, அரசு, நான் சொல்கிறதுலாம் ப்ரைவேட் கம்பெனிஸில், கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா 11 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் போடும், 1 மாதத்துக்கு வேலை தராது. அதுக்கப்புறம் மறுபடியும் தேவைப்பட்டால் அதே ஆட்களை மறுபடியும் 1 மாதம் கழித்து மறுபடியும் கான்ட்ராக்ட் பண்ணும். இது எவ்வளோ சுரண்டல் இது. ஆமாம், ஒரு அரசே இப்படி பண்ண முடியுமா? அப்போ அதுக்கு என்ன சொல்ல, 5 வருஷமாக அதுக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சால் உங்களை எல்லாம் பர்மனெண்ட் பண்ணுறான்ட்டார். இது உண்மையிலே பெரிய ரிலீஃப். யாருக்கெல்லாம் பகுதி நேர ஆசிரியர், பார்ட் டைம் டீச்சர்ஸ்னு இருப்பாங்க, அவங்களாம் யாருன்னா அவங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் அஃபெக்டட். பிடி டீச்சர்ஸு, ஆர்ட்டு, மியூசிக்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரு, இது மாதிரியான ஸ்பெஷல் டீச்சர்ஸ், இவங்களுக்கு இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 12,000 to 15,000 பேர் இருப்பாங்க. இமேஜின் பண்ணிங்க, அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 12 நாள் தான் சேலரி, 12 days தான் சேலரியே. மீதி 15க்கு மேலே நாட்கள் அவங்களுக்கு சேலரி கிடையாது. இது எவ்வளோ பெரிய, அவங்க என்ன பண்ணுவாங்க, வாரத்தில் 3 நாள் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், 3 நாள்
3 நாளோ 2 நாளாக போகணும். ஆனால் மற்ற வேலைகள்லாம் அவங்க மேலே அவங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த மியூசிக் டீச்சர்ஸ்லாம் யாராக இருப்பாங்கன்னா பிளைண்டாக இருப்பாங்க, பார்வை மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க, ஊனமுற்றோர் நிறைய இருப்பாங்க. இவங்களையெல்லாம் இந்த அரசு வந்து அவங்கள தானே நீங்கள் அதிகமாக டேக் கேர் பண்ணணும். அதை அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் டெம்பரரி டீச்சர்ஸ், அவங்க வந்து இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியால் தேர்ந்து பண்ணுற 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் அவங்க ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன், இப்போ ஒரு ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும், அவங்கள வந்து ப்ராப்பர் டீச்சர் ட்ரைனிங் படிக்காத அவங்க வந்து ஒரு அதிகம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸு. அதுக்கப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னால் உங்களுக்கு வந்து யார் நைட் வாட்ச்மேனு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, ஸ்வீப்பர்ஸு, இது மாதிரிலாம் அட்மின் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சரர்ஸ், இவங்களுக்கெல்லாம் சேலரி வந்து 25,000 தான். வேற the full timer will be getting around 2 lakhs, 1 lakh to 1.5 lakhs 2 lakhs வரையும் வாங்குவார். அதே வேலை தான் இவரும் செய்கிறாரு, ஆனால் இவருக்கு சேலரி 25,000 தான். இது அதே மாதிரி வந்து இந்த நான் சொல்கிறேன்ல, அதே மாதிரி கான்ட்ராக்சுவல் யூனிவர்சிட்டி ஸ்டாஃப், கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஸ்டாஃபு இப்படி பார்த்தா எஜுகேஷன் செக்டாரில் மட்டும் ஒரு 3,50,000 பேர் வராங்க. ஹெல்த் செக்டாரில் நீங்கள் சொன்ன செவிலியர் அதெல்லாம் ஒரு 50,000 பேர். அப்புறம் சிவில் அண்ட் லோக்கல் பாடி சானிட்டரி ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டர்ஸு, இது மாதிரி அவங்க ஒரு 4,50,000 பேர். அதுக்கப்புறம் டேஞ்சன்ட் கோ இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதில் வந்து கேங்மேனு, செக்யூரிட்டி, லைன்மேனு, இது மாதிரி ஒரு 1,50,000 பேர். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருடைய வாழ்க்கையை வந்து ஒரே நாளில் மாத்திரன்றார். ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அரசும் ஒரு முதலாளி தான். ஆமாம், அதுவும் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு அவங்க நினைச்சா ஒரே கேபிட்டலிஸ்ட் தான். அரசும் ஒரு முதலாளி தான். அப்போ ஆனால் அது என்ன மாதிரியான முதலாளியாக இருக்கணும், முன்மாதிரியான முதலாளியாக இருக்கணும், எக்ஸாம்பிளாக இருக்கணும். எம்ப்ளாயர் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் ஷுட் பி அன் எம்ப்ளாயர் who will set an example. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க ப்ரைவேட் செக்டாரை விட கேவலமாக சுரண்டுறாங்க. அப்போ ப்ரைவேட் செக்டார் என்ன பண்ணுவான், கவர்மெண்ட்டே இப்படி பண்ணுதுப்பா, நம்ம ஏப்பா பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் இன்னொரு படி மேலே போவான்ல சுரண்டலுக்கு. அப்போ இந்த அரசுகள் இது மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் மக்களுக்கு சேவை பண்ணுற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ, டேஞ்சன்ட் கோவோ, சானிட்டரி ஒர்க்கர்ஸோ எல்லாம் மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க. அவங்கள எல்லாம் பர்மனெண்ட் ஆக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அது 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 ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் நேற்று. அதனால தான் மக்கள் எல்லாம் பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம் நான் பார்த்து ரொம்ப முதல் வாட்டி நான் இப்படி கேட்குறேன். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஒரு பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. முக்கியமாக வந்து பெண் காவலர்கள் அவங்களுக்கும் வந்து நலத்திட்டங்கள் சொல்லியிருந்தாங்க. முதல் வாட்டி நான் வந்து காவல்துறையை சார்ந்தவங்களுக்கு நான் வந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்க்குறேன். நான் ஒரு வேளை முன்னாடியே யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ண ஸ்பீச்சஸில் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் வந்து காவலர்கள் அப்படிங்கிற ஒரு இதை தனியாக எடுத்துட்டு அவர் பேசியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம்னா போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தையே நிறைவேற்றணுன்றார். ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் தான். உங்களுக்கு ப்ராப்பரான எல்லா ஸ்டேஷன்லையும் ப்ராப்பரான டாய்லெட் இருக்கணும், ரெஸ்ட் பிளேஸ் இருக்கணும். இதெல்லாம் ப்ளஸ் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாபே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபு. பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா 18,200 இருக்குது இப்போதைக்கு அவங்களுடைய பேசிக் பே. அதை வந்து 25,000 மாற்றுவேன் அப்படின்றாரு. இதை மட்டுமே பார்ப்போமே. இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து ஒரு காவல்துறை, அதாவது கிரேட் 2 கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தொடக்க நிலை காவலர்னு வச்சுக்கேன், அவர் வந்து இப்போ இருக்கிற அந்த 18,200 பே ஸ்கேலில் 31,149 வாங்கலாம். இது வந்து இந்த சம்பளம்ன்றது இடத்துக்கு இடம் மாறும். ஹெச்ஆர் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து சென்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், கிராமத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேரி ஆகும். கிட்டத்தட்ட 31,000 வச்சுக்கலாம், 30,000 வச்சுக்கலாம். 30,000 அவருடைய பே ஸ்கேல் இப்போதைக்கு இருக்கும். ஆனால் தாவேகா சொல்கிறபடி நடந்ததுன்னா என்னென்ன ஸ்பெஷல் கொடுக்கும், வாஷிங் அலவன்ஸ்னு ஒரு 1,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, ஸ்ட்ரெஸ் அலவன்ஸு ஒரு 1,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, பேசிக் பேவே 25,000 மாற்றுறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தா
அவர் வந்து 44,000 ரூபாய் ஒரு மாதம் சம்பாதிக்கலாம். ஏன் அவங்க வாஷிங் அலவன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க? அம்மா அது ரொம்ப முக்கியமான நல்ல கேள்விமா நீ கேட்டது. போலீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு என்ன முக்கியம்? யூனிஃபார்ம் தான் முக்கியம். தட் ஹேஸ் டு பி க்ளீன், நம்பர் 1. இப்போ வந்து இஷ்யூடு கிளாத்னு சொல்லுவாங்க. இஷ்யூடு கிளாத்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கொடுக்கும், கிளாத் கொடுக்கும். அதாவது ட்ரெஸ் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, பெல்ட் கொடுப்பாங்க, சாக்ஸ் கொடுப்பாங்க, ஷூ கொடுப்பாங்க. பெரும்பாலான காவல் அதிகாரிகள், பெரும்பாலான 190% காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் அதை பயன்படுத்தவே முடியாது. அவங்க கொடுக்குற ஷூவை போட்டால் காலெல்லாம் ரத்தம் வந்துடும் சார்னுவாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற ஷூ ஒரு காலத்து ஒரு சைஸாகவும் இன்னொரு காலத்து இன்னொரு சைஸாகவும் இருக்கும், அப்படியே வெட்டிடும் அப்படின்றாங்க. பெரும்பாலும் நாங்கள் ரேமண்ட்ஸில் தான் சார் போய் காக்கி ட்ரெஸ் வாங்கிப்போம். பாரிஸில் போனோம்னா, சாரி பாரிஸ்ன்ற கார்பரேஷன் எக்மோ, ஐ மீன் மண்ணடி சைடா இந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்காங்க, ரிப்பன் பில்டிங் சைடில், அந்த ஏரியாவில் போனால் தான் டிஜிபியோடைய ஃப்ளாக்லேருந்து கான்ஸ்டபிள் வர எல்லாம் அந்த ஸ்டார் எல்லாம் அங்கே கிடைக்கும். அதுதான் இவங்க வாங்கி பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க வந்துட்டு அது ஒரு அலவன்ஸ், அவங்க யூனிஃபார்ம் வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அலவன்ஸ் இருக்குது. அதை வந்து 1000 rupees ஆக்குறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபில் இருக்கும்போது அலவன்ஸ் ஒரு 1000 rupees கொடுக்குறாங்க. அதோட ரொம்ப முக்கியம் இந்த பந்தோபஸ்து இருக்கு இல்லையா? ஆமாம். விஐபி வந்தால் போய் மணிக்கணக்கில் நிற்கணும். ஆமாம். 6 மணிக்கு அவர் வராருன்னு சொன்னாங்கன்னா இவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நிற்கணும். ஆமாம். நின்றுகிட்டே இருக்கணும். அவர் ஆன் டைமுக்கு வர மாட்டார். அவர் 2 மணி நேரம் கழிச்சு வருவார். அவ்வளோ நேரம் ரோட்லேயே நிற்கணும். அந்த நேரத்தில் அந்த பணிகளுக்கு பெண் போலீஸை நம்ம பயன்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ நேரம் ரோட்டில் நிற்கிறது, அவங்களுக்கு வேரியஸ் உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பீரியட்ஸாக இருக்கலாம், இல்லைனா அர்ஜென்ட்டாக வந்து யூரின் போனால் எங்கே போகிறது? நம்ம பழைய ஆஃபீஸ்லையும் சரி இங்கேயும் சரி நம்ம ஆஃபீஸோடைய இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்ம கீழே டீ கடையெல்லாம் இருக்குல்ல, இங்கே பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது, அங்கே வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த வேலைகளில் டாய்லெட் போகணும், பீரியட்ஸ் இருக்கும், இது மாதிரினால அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் இருக்கும். ஆனால் அவங்கள உண்மையில் பார்த்தா பாவமாக இருக்கும். பல நேரங்கள் இங்கே வந்து ரோட்லேயே நிற்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த பந்தோபஸ்துக்கு பெண் காவலர்களை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி போலீஸ் வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா சிட்டிஸ்லேயும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸோடைய ஒர்க்கிங் ஹவர்ஸை 8 மணி நேரமாக இதை குறைச்சாலே போதும். ஒரு காவல்துறை அதிகாரி யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது உயர்மட்டத்தில் இல்லை, இன்ஸ்பெக்டர் கீழே அந்த மாதிரி ரேஞ்சில் நைட்டு 12 மணிக்கு போவாங்க வீட்டுக்கு, 10 மணிக்கு போவாங்க வீட்டுக்கு, அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கே திரும்பி எழுந்துருவாங்க. குடும்பத்தாரை பார்க்குறதே ஒரே பெரிய சம்டைம்ஸ் முடியாதவங்க இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு வேலையில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. பெரும்பாலும் அரசு என்ன நினைக்கணும், அவங்க தான் லஞ்சம் வாங்குறாங்களே நிறையா, அவங்களுக்கு சம்பளம் லஞ்சம் வாங்குறாங்க. உண்மை இது உதயநிதி ஸ்டாலினோட ஒரு படத்துலேயே அது சொல்லுவாங்க. அந்த ஓகேல வந்து என்னதான் வெயில நின்னாலும் வீட்டுல போய் ஏசில தானே உட்காடுறீங்க அப்படின்னு சந்தானம் கேட்பாங்க. அதனால நிறைய லஞ்சம் வாங்குறாங்க. அவங்களுக்கு எதுக்கு நம்ம சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கணும்? இதுதான் வந்து அப்ரோச் டுவர்ட்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆனால் அவங்க ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இங்கே எதுவுமே ப்ராப்பரா இல்லை. ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு போட்டு அடிக்கிறது. ஒரு 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 விசாரணைக்குன்னு கூட்டு போனால் எதுக்கு அடிக்கிறாங்க? அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எங்கே வெண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து பேசிக்காக மனிதர்கள்லாம் நல்லவனாக வாழணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு அப்பாவை போட்டு ஒரு அடிக்கிறதுனால அந்த போலீஸ்காருக்கு என்ன வந்து மன நிம்மதி கிடைக்குது? அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு. அது பெண் காவலர்கள் சில பேர் ரொம்ப அப்யூசிவாக பேசுவாங்க. இது எல்லாமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் தான். அதை நீ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிட்டு ஒரு டீசெண்டான சேலரி அவங்களுக்கு கிடைக்கும்போது they'll be very happy. அந்த விதத்தில் காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அறிவிப்பை சொல்லியிருக்கிறார். நேற்றே நண்பர்கள் பேசும்போது இதுவரையும் வந்து போலீஸ்காரங்க ஓப்பனாக வந்து இந்த கட்சிக்கு போடலாம் அந்த கட்சிக்கு போடலாம்னு பேசவே மாட்டாங்க. அது அவங்களோட நேச்சரு. ஏன்னா அவங்க எந்த கட்சி வந்தாலும் அது அனுசரிச்சுட்டு ஒர்க் பண்ணணும்ல. ஆனால் நேற்று வெளிப்படையாக காவல்துறை அதிகாரிகளே என்ன சொல்லியிருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் நான் சொல்கிறது மிடில் இருக்கிறவங்க, ஓகே லெட் அஸ் வோட் ஃபார் டிவிகேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு காவல்துறையினரிடம் இது போய் சென்று சேர்ந்துருக்குது. அதே மாதிரி தான் அரசு ஊழியர்கள்ட்டையும் ரொம்ப சென்று சேர்ந்துருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஓல்டு அதுக்கு முன்னாடி அரசு ஊழியர்களில் வந்து ப்ரொமோஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். அதுக்காக எந்தவித லஞ்சமும் வாங்கப்பட மாட்டாது. இன்னொன்று முக்கியமானது டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கும் அப்படின்ட்டு.
இப்போயும் சரி, இப்போ ஒரு ஜஸ்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுத்து, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துன்னா, ஒரு ஆசிரியர் சென்னையில் இருப்பார், அவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரியில் இருக்கும். ஒரு ஆசிரியர் கன்னியாகுமரியில் இருப்பார், அவருடைய சொந்த ஊர் சென்னையாக இருக்கும். 2 பேருக்குமே ஆன்லைனில் இல்லைனா விதின் த எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட். என் ஊர் இங்கே இருக்கும், பக்கத்துலேயே வந்து நான் போகணுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் இன்னொருத்தர் இருப்பார், அவர் இன்னொரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்படுவார். இது மாதிரி மியூச்சுவலாக எல்லாருக்கும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் தேவை இருக்குது. ஆனால் அதுக்கு ப்ராப்பராக ஆன்லைனில் வச்சு கவுன்சிலிங் வச்சு இதெல்லாம் பண்ணலாம், அதுக்கும் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் இப்போ கரண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, மினிஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அது எப்படின்னா, நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா மினிஸ்டருக்கு காசு கொடுக்கணும். இந்த போர்ட்டலு, இந்த மியூச்சுவல் கவுன்சிலிங் எல்லாம் அதில் வராது. நேராக மினிஸ்டர் காசு கொடுத்தா மினிஸ்டர் என்ன பண்ணுவார், போஸ்டிங் போட்டு அனுப்பிச்சிடுவார். இப்போது இதில் ட்ரான்ஸ்ஃபரில் தொடங்கி இது KN நேரு டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ தரமா அப்படி வாங்கியிருப்பாங்க, நீ இமேஜின் பண்ணு. ஐ திங்க் நம்ம அது முன்னாடியே பேசணும் இல்லையா, ஒரு 25 லட்சம் வாங்கியிருப்பாங்களா? 1 கோடியிலேருந்து 3 கோடி வரையும். அதை நீங்கள் சொல்கிறது அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் 25 லட்சம் 30 லட்சம் தான். இது ட்ரான்ஸ்ஃபருக்கும் நீங்கள் சொல்கிறது அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம். ஆனால் ட்ரான்ஸ்ஃபருக்கு 1 கோடியிலேருந்து 3 கோடி. இப்போ 3 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறான்னா, என் வீட்டுக்கு பக்கத்தில் வரல சார், நான் போவான் ஏமா? அங்கே அவன் போய் எவ்வளோ கொள்ளையடிப்பான்? ஆமாம், கிட்டத்தட்ட ட்ரிபிள் த அமௌண்ட் கொள்ளையடிக்கணும்ல. 1 கோடி கொடுத்துட்டு போனான்னா 3 கோடி கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா 9 கோடி 10 கோடி அடிக்கணும்ல. கண்டிப்பாக வித்தின் 2-3 மந்த்ஸில் அடிக்கணும்ல. அந்த அளவுக்கு இங்கே வந்து லஞ்சம் ஊழல் புரையோடி போயிருக்கு. அதேமாரி லைக் ப்ரொமோஷனுக்கும் எந்தவித லஞ்சமும் இல்லாமல் ப்ரொமோஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இது வந்து என்ன ரெடி இந்த பென்ஷன் ஸ்கீம்? ஏன்னா வந்து பென்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்தாலே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கீனாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அது அகெயின் ஒரு அரசு என்பது ஒரு எக்ஸாம்பிள் எம்ப்ளாயராக இருக்கணும், முன்மாதிரி முதலாளியாக இருக்கணும். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இப்போ பென்ஷனுடைய கான்செப்ட் என்ன? உன்னுடைய ப்ரைம் ஏஜில், உன்னுடைய உழைக்கக்கூடிய வயதுல எல்லாம் எனக்கு நீ உழைச்சி கொடுத்துட்டேன். ஆமாம். ஆனால் ஒரு நேரத்தில் என்னால் என்னுடைய உடல் வந்து உழைக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. அப்போ எனக்கு இத்தனை வருஷம் நீ உழைச்சி கொடுத்த, உனக்கு நான் வந்து ரெஸ்ட்டு, உன்னுடைய நீ 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 சாகிறது வரை நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் அதுக்கு பின்னாடி உள்ள கமிட்மெண்ட். இந்த அடிப்படையில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கடைசியாக வாங்கின ஒரு சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பளத்தில் 50% உங்களுக்கு மாதம் மாதம் வந்துடும். நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய டிபெண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் இல்லை குழந்தை வந்து மைனராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காசு போகும். ஸோ நீ இறந்த பிறகு உன் குடும்பத்தை கூட இந்த அரசு பாதுகாத்துக்கும். இதுதான் வந்து பென்ஷனுடைய கான்செப்ட். முன்னாடி இருக்கே, அதான் நான் சொல்ல, அது முன்னாடி, அதனால தான் ஓல்டு பென்ஷன் அது. ஓகே. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ பென்ஷன் ஸ்கீமில் என்ன பண்ண, நீ வேலை செய்கிறல்ல, உன்னுடைய வேலை செய்யும் போது உன்னுடைய பேசிக் பேலையும் டிஏலையும் டியர்னஸ் அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது 2லையும் சேர்த்து 10% நான் பிடிச்சிப்பேன். எது இந்த அரசு பிடிச்சிக்கும். இந்த தமிழ்நாடு இப்போ டேப்ஸ்னு ஒன்று, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறாங்களே, அதில் 10% நான் பிடிச்சிப்பேன். நீ எத்தனை வருஷம் வேலை செய்கிற அத்தனை வருஷம் 10% பிடிச்சிட்டு மீதியை நீ ரிட்டையர் ஆகல அந்த டைமில் நான் அந்த 10%லேருந்து அதை பேங்க் வட்டி மாதிரி போட்டு உனக்கு ஒரு அமௌண்ட்டை மாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது ஒரு பயங்கரமான பகல் கொள்ளை அப்படின்றாங்க தொழிற்சங்கம். ஏன் சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு 10% நான் உனக்கு பிடிக்கிறேன், நீ 1000 ரூபாய் எனக்கு கொடுக்குற, கிட்டத்தட்ட 20 வருஷம் 1000 இருக்கு, அது உனக்கு சேலரி ஏற போயிட்டே இருக்கும். இந்த பணத்தோட வட்டி என்ன இருக்குது? இந்த பணம் நான் அன்றைக்கி 1000 ரூபாய் பிடிச்சேன்னா அடுத்த மாதம் 1000 ரூபாய்க்கு ஒரு பைசா வட்டி வருதுன்னு வச்சுக்கேன். அடுத்த மாதம் 2000 ரூபாய் வருது, 2000 ரூபாய்க்கு ஒரு வட்டி வரும், 3000 ரூபாய்க்கு ஒரு வட்டி வரும், 4000 ரூபாய்க்கு ஒரு வட்டி, 10,000 ரூபாய்க்கு வரும், 1 லட்சம் ரூபாய்க்கு வரும். இந்த வட்டி காசெல்லாம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, இந்த இவ்வளோ ஒரு 8 லட்சம் அரசு 5 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்கங்க, இவங்களுடைய காசெல்லாம் வாங்குறதுல மாதம் அதை வாங்கி இந்த அரசு என்ன பண்ணுது? ஸ்டாலின் சார் டாக்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ரேட்டில் தமிழ்நாடு அரசுக்கிட்ட 95,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி காசு இருக்கணும். எதாவது இந்த மக்கள்கிட்ட இப்போ அந்த அரசு ஊழியர்கிட்ட 10% பிடிக்கிறது. அந்த காசை இவங்க என்ன பண்ணுறாங்க? வேரியஸ் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. வட்டி குறைவாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் யாரோட காசு இதெல்லாம்? உங்கள்கிட்ட இருந்து வாங்கின காசு. இது தப்பு தானே?
ஆமா ஆக்சுவலா அவங்க அப்படி பிடிச்சா வட்டி கொடுக்கணும்ல. வட்டி அது மாதிரிலாம் கொடுக்குறது இல்லை. நீ ரிட்டையர்ட் ஆகும்போது உனக்கு சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் இதை வந்து அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படி கிடையாது. நீ 0% கான்ட்ரிபியூஷன். ரிட்டையர்ட் ஆனால் இந்த கடைசியாக எவ்வளோ மாதம் சேலரி வாங்கினியோ அந்த மாதம் சேலரி உனக்கு கிடைக்கும். ரெண்டாவது பே கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மத்திய அரசு. அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு அரசும் அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை ஏற்றும் போதெல்லாம் பென்ஷனும் ஏறும். புரியுதா? இது வந்து உண்மையிலே மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட். நேற்று தாவேகா தலைவர் இது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது குறித்து பல்வேறு மாநிலங்கள், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அதுக்கடுத்த ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த 4-5 மாநிலங்களும் எல்லாரும் போலே நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு போனாங்க. ஆனால் அது சரி வரல, இது வந்து ஏமாத்து வேலையாக இருக்குன்னு மாறிட்டாங்க. மறுபடியும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதனால பாசிபிலிட்டிஸ் இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஸ்டாலின் சார் டேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது பாசிபிலிட்டி. அதுதான் வந்து நேற்று சொல்லியிருக்கிறார். அதனால் மிகப்பெரிய சந்தோஷத்தில் வந்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் காவல்துறையினரும் இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான அறிவிப்புகள் அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதை என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி திருப்பூர் ஏரியாவில் வந்து நிறைய நெசவாளர்கள் இருக்கிறாங்க. கரெக்ட். அண்ட் இந்த சிறு குறு தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் ஆமா அவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி விவசாயிகளும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பல்வேறு ப்ராமிசஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சிலது வந்து முன்னாடியே கேட்டிருக்கோம். விவசாயிகளுக்கெல்லாம் இப்போ முன்னாடி கேட்டோம், அந்த 5 ஏக்கர் உள்ளவர்களுக்கெல்லாம் 100% பயிர்க்கடன்றது, 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களாம் அவங்களாம் சிறு குறு விவசாயிகளை தாண்டிடுறாங்க. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 50% அந்த பயிர்க்கடன்றது, முழுமையான 100% கிராப் இன்சூரன்ஸ், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிறு குறு தொழிலாளர்களுக்கு வந்து இந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜ், அதுதான் பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருந்தாலும் அந்த பீக் ஹவர் சார்ஜ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும் கோயம்புத்தூர் ரீஜனில் மட்டும் 3 லட்சம் பவர் லூம்ஸ் வேர் க்ளோஸ்ட். இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து 3 லட்சம் பவர் லூம்ஸ் வேர் க்ளோஸ்ட். எதுக்கு க்ளோஸ்டு? பிகாஸ் ஆஃப் திஸ் பீக் ஹவர் சார்ஜஸ். 3 லட்சம். ஓகே, 3 லட்சம் ஹேண்ட்லூம்ஸ், ஐ மீன் பவர் லூம்ஸ்னால் அந்த ஒரு பவர் லூமில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் வேலை செஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக குறைந்தபட்சம் 10. அப்போ 30 லட்சம் பேருக்கு வேலை இழப்பு. ரைட்டா? ஏன்னா உலகத்திலே இப்படி ஒரு சார்ஜ் எவனுமே போட மாட்டான். நீ வந்து பீக் ஹவர்ஸ்னா இப்போ காலையில் எத்தனை மணிக்கு நார்மலாக ஒரு ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு திறக்கும்? ஓப்பன் ஒரு 9:30 to 10:30 திறப்பாங்களா? எத்தனை மணிக்கு மூடுவாங்க? ஒரு 5:30 to 6 இல்லையா? இதுதானே மூடுவாங்க. இந்த டைமில் தானே எல்லாரும் தொழில் செய்யணும். ஆமாம், அந்த டைமில் தான் பவர் வந்து நீ பீக் ஹவர் போட்டுருக்க. இது பீக் ஹவர்ஸ்ன்னு போட்டு இந்த டைமில் நீ தொழில் செஞ்சால் உன்னுடைய கரண்ட் பில்லுலேருந்து 25% நீ எக்ஸ்ட்ரா கட்டணும். சரி, இதை அவாய்ட் பண்ணுறது நான் என்ன பண்ணணும்? நைட்டு 10லேருந்து காலைல 6 மணி வரை நான் ஒர்க் பண்ணலாம். அப்படி பார்த்தா லேபர் என்ன ஆகும்? நைட் டியூட்டி போகும்போது நீ டபுள் தான் கொடுக்கணும். ஆமாம், அப்பையும் உனக்கு வந்து லாஸ். இப்போ இந்த பீக் ஹவர்ஸை கேன்சல் பண்ணாலே போதும், இந்த 3 லட்சம் க்ளோஸ் பண்ண பவர் லூம்ஸில் இருக்கலாம், அதில் பாதினாச்சும் ஓப்பன் ஆகிடும். பல்வேறு மூடப்பட்ட தொழிற்சாலைகள் மறுபடியும் ஓப்பன் ஆகும். அப்போ வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனால் இந்த பீக் ஹவர்ஸ் எதுக்கு? இந்தியாவிலே வேறு எவனும் பீக் ஹவர்ஸ் போடுறதில்ல. எதுக்குன்னா இவங்க அடிக்கிறாங்கல்ல கொள்ளை, அந்த கொள்ளையை சரி பண்ணுறதுக்கு. நீ பீக் ஹவர்ஸ் போட்டால் தான் நீ மக்கள்கிட்ட காசை உரிய முடியும். உறிஞ்சாதான் உனக்கு வந்து இங்கே வந்து நீ அடிக்கிற கொள்ளையை வந்து சரி பண்ண முடியும். அதற்காக இப்படி ஒரு ஸ்கீமை போட்டு இவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்கள்லாம், குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் நான் பீக் ஹவர்ஸில் நீ அதிகமாக ஒர்க் பண்ணணும்னு வச்சு உனக்கு எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்ணுறாங்க. நீ நைட்டு 10 மணிலேருந்து ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கேன், அதிகமாக நீ ஒர்க் பண்ணினா உனக்கு வந்து அந்த டைமில் கம்மி பண்ணுறாங்க. அப்போ உனக்கு லேபரை நீ அதை அக்காமடேட் பண்ணிக்க முடியும். லேபரில் ஏற்றுறதா நீங்கள் எலக்ட்ரிசிட்டியில் கம்மி பண்ண முடியும். இங்கே அப்படியும் கிடையாது. பீக் ஹவர்ஸில் ஏற்று, நான் பீக் ஹவர்ஸில் அப்படி இருக்குது. இத்தனைக்கும் கர்நாடகா தமிழ்நாடு 2 கம்பேர் பண்ணோம்னா, கர்நாடகாவில் வந்து ₹7.50 சம்திங், ₹7.10 பர் யூனிட்டு. நம்ம ஊரில் ₹9.50 பர் யூனிட்டு. அப்போ யாருக்கு வந்து இங்கே ப்ராஃபிட் அதிகம் நிற்கும்? கர்நாடகாவில் தான் நிற்கும். அப்போ இங்கெல்லாம் தொழில் மூட்டை அங்கே தானே போவாங்க. அதனால தான் வந்து அங்கே தான் இன்னும் இப்போ ப்ரொடக்ஷன், அதான் அவரே சொல்கிறாரு, தமிழ்நாடு வந்து எம்எஸ்எம்இ ஓட ப்ரொடக்ஷனில் வந்து நம்பர் 1 இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து
MSME க்ளோஷர்லயும் நம்பர் 1ல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாமே நேச்சுரலா வந்து எந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குதோ அவங்க இந்த மாதிரியான சார்ஜஸ் கட்ட வேணாலும் அது அங்கதான் போவாங்க. அப்ப இந்த ஊழல் கவர்மெண்ட் எவ்வளவு பேருடைய வயிற்றுல அடிச்சிருக்கு பாரு. அது இன்னொரு ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை நான் என்ன பார்க்குறேன்னா 10 லட்ச ரூபாய் இந்த பவர் லூம் வச்சுருக்கவங்களுக்கோ இல்லை கைத்தறி வச்சுருக்கவங்களோ இந்த வீட்டில் உள்ள குடும்பத் தலைவர்கள் இறந்துட்டா 10 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ், எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. ஒன் திங் வி கேன் சி டிவிக்கோட என்ன சொல்கிறது தேர்தல் அறிக்கைகளில் இன்சூரன்ஸை வந்து ரொம்ப எல்லா செக்டாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அது டெஃபினட்டாக ஒரு அரசே கட்டப்போகுது ப்ரீமியம் உங்களுக்கு. அரசே வந்து அதுக்கான மந்த் ஆன் மந்த் இதை கட்டப்போகுது. யார் வந்து பெனிஃபிஷியரோ அவங்க பெற்றுக்கொள்ள போகிறாங்க. இந்த இன்சூரன்ஸுக்கும் ஒரு பக்கம் பிஸ்னஸ் அதிகரிக்கும், மக்களுக்கும் வந்து வந்துடுது இல்லை. இந்த விதத்தில் அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தான் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி பல விஷயங்கள். அதே மாதிரி காமர்ஸ் ஆக்சுவலா இது கூட நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம ஊர்ல தான் ஏற்கனவே இந்த நெசவாளர்கள் அவங்களுடைய ஒர்க்கை வந்து விற்கிறதுக்கு கோஆப்டெக்ஸ் அதெல்லாம் இருக்கு. அப்படியே வந்து அவங்க புதுசா வந்து ஒன்று கோஆப்டெக்ஸ் இதுவரை நட்டத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. அதை அந்த கோஆப்டெக்ஸை இதுவரை லாபத்தில் ஓட வச்சவர் சகாயம் ஐஏஎஸ்ன்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மட்டும்தான். அவர் மட்டும்தான் வந்துட்டு இந்த வேட்டி தினம்னு ஒன்று அறிவிச்சார். தோத்தி டேன்னு எல்லாரும் பசங்களாம் காலேஜ் பசங்களாம் வேட்டி கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை இப்போ ராம்ராஜ் போன்ற கம்பெனிகளாம் டோட்டி டேன்னு அவங்க கொண்டாடி அவங்க காசு எடுத்துகிட்டு போகிறாங்க. கோஆப்டெக்ஸை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாற்றினது அவர் தான். ஆனால் இன்னும் மறுபடியும் அது அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஹேண்ட்லூம்ஸ் இருக்குல்ல, தமிழ்நாடுடைய நம்ம கைத்தறி நெசவாளர்களுடைய துணியை வந்து விரும்பி வாங்குவதற்கு பலர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பொட்டிக் தானே சொல்லுவாங்க. அதில் பொட்டிக்ஸில் வந்து இந்த கைத்தறி புடவைகளே விற்கிறாங்க நிறைய. அது வந்து விலை அதிகமாகவும் கொடுத்து மக்கள் வாங்குறதுக்கு ரெடி. ஏன்னா இந்த பிஸ்னஸை வந்து அவங்க டெவலப் பண்ணணும், கொண்டு வரக்கூடாது, சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக. ஆனால் இதுவரை இந்த கவர்மெண்ட் இப்படி ஒரு டிமாண்ட் இருக்குது, இது ஒரு மார்க்கெட்டாக இருக்குது, இதுக்கு ஒரு நீட் இருக்குது. ஆனால் இப்போ கோஆப்டெக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து காமர்ஸ் எங்கேயே போயிடுச்சுல. ஆமாம். அப்போ அதுக்குன்னு ஒரு போர்ட்டல், தனியான போர்ட்டல். இது தமிழக விவசாயிகள் சரி தமிழக நெசவாளர்கள் கைத்தறியால் பண்ணது வேட்டி துண்டு புடவை சேலை இதெல்லாம் வந்து ஒரு பிராண்டாக்கி அந்த பிராண்டை வந்து ஒரு காமர்ஸ் சைட்டில் போடும்போது உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் வாங்குவாங்களாமா. ஆமாம். அப்போ இது வந்து ஒரு பூமிங் பிஸ்னஸாக மாறுது இல்லை. இதோட ரீச் வந்து ரீச் அதிகமாக இருக்குது. இப்போ மக்களுக்கும் இப்போ வந்து நீ பவர் லூமில் பண்ணுறத அதுலேயும் டூப்ளிகேட்லாம் பண்ணுவாங்க. கைத்தறியில் பண்ணும்போது லாஸ்ட் அந்த அந்த எட்ஜ் ஆஃப் த ஃபேப்ரிக்கில் ஓட்டையாக இருக்கும். ஏன்னா அந்த கைத்தறியில் ஆணி பெருசு, அந்த ஆணியில் குத்தி அவங்க வந்து சொன்னால் அந்த ஓட்டை அந்த ஆணி இருக்கும். அதுதான் ஒரே கைத்தறிக்கும் பவர் லூமுக்கும் உள்ள வித்தியாசம். இவனுங்க பவர் லூமை வாங்கி அதில் அந்த ஆணி அடித்து ஓட்டை ஆக்கிட்டு அதையும் விற்றுக்கிட்டு இருக்கானே. ஸோ யாரோ ஒருத்தங்க நம்மளுடைய கைத்தறியை வந்து என்ன சொல்ல அதில் டூப்ளிகேட் பண்ணியும் விற்றுட்டு இருக்காங்க, அதிக விலைக்கு கொடுத்து மக்களும் வாங்கி ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்குன்னு ஒரு பிராண்டு. அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப்பு கோஆப்டெக்ஸ் மாதிரியே வெற்றி தறி விற்பனை நிலையம்னு நினைக்கிறேன் பேர் வச்சுருக்காங்க. அங்கேயும் வந்து எப்படி ஷாப்ஸ் இருக்குதோ அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப் கவர்மெண்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நேற்று வேளாண் அந்த யார் சொல்கிறது நெசவாளர் மக்களையும் சரி, வேளாண் குடிகளையும் சரி, அரசு ஊழியர்களையும் சரி, காவல்துறை அதிகாரிகளையும் சரி எல்லோரும் போற்றக்கூடிய வகையில் ஒரு தேர்தல் அறிவிப்புகளை தேர்தல் எலெக்ஷன் ப்ராமிசஸாக மேனிஃபெஸ்டோவாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து மேனிஃபெஸ்டோ வரும். எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆட்சியில வந்து அரசு ஊழியர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. நாளைக்கு வந்து இன்டெப்தா நம்ம அதை அனலைஸ் பண்ணுவோம். எஸ், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து தாவேக்காவுடைய ஸ்கீம்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் திமுகவுடைய 8000 கூப்பான் எந்த நிலைமையில இருக்கு? அம்மா இவங்க இருக்காங்களே டிஎம்கே இருக்கு, முதல்ல அதாவது கடன் சொல்லி ஓட்டு வாங்குறது இருக்குல்ல, அது வந்து அந்த ஸ்கீமையே இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா டிடிவி தினகரன் அவர்கள் தான். என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் 20 ரூபாய் நோட் டோக்கன். இந்த 20 ரூபாயில் வந்து இந்த 20 ரூபாயை நீ எடுத்து வந்து கொடுத்தன்னா தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடித்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னும் போது அந்த 20 ரூபாய் நோட்டை நான் கொடுத்ததை எடுத்து வந்து கொடுத்தா உனக்கு 2000 ரூபாய் இப்படின்னு ஒரு டோக்கன் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போதைக்கு நான் 20 ரூபாய் தான் செலவு பண்ணுறேன்,
ஜெயிச்சா 2000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் சிஸ்டத்தை கொண்டு வந்து விட்டு ஆர்கே நகரில் அவர் வெற்றி பெற்றார். அதனால மட்டுமே அவர் வெற்றி பெறல, ஆனால் டோக்கன் சிஸ்டத்தை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே. ஆனால் இன்னைக்கு இந்த 8000 ரூபாய் கூப்பன் இருக்குல்ல, ஐயோ கேவலமாக கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது தேர்தல் அறிவிப்பில் இவங்க கொடுத்த ஒரு ஸ்கீமு. அது நீ ஆட்சிக்கு வந்தால் வர முடியாது, அது வேற விஷயம். வந்தால் நீ கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா அது போய் சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த 8000 ரூபாய் இருந்ததுனா தான் நாளைக்கு ஜெயிச்சா உனக்கு காசு கிடையாது, இந்த பொருளெல்லாம் வாங்க முடியுன்ட்டு ரொம்ப ஓப்பனாக பிளண்டாக எல்லாருக்கும் முன்னாடி வந்து இந்த அரசு எலெக்ஷன் கமிஷனும் கண்டுக்க மாட்டேங்குது. எவ்வளோ கேவலமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. மணச்சநல்லூரில் அது ஏற்கனவே ரொம்ப யார் அந்த கதிரவன்ற ஒரு எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ டிஎம்கே கேண்டிடேட்டு கிட்னி விற்கிறவர். ஆமாம், நம்ம அவரை பேசியிருக்கோம். அவர் வந்து ஒரு ஏடிஎம்கே லேடிக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்லி பிரச்சனை ஆகி அவங்க சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் வந்து அந்த ஃபுட்டேஜ் பார்ப்போம். நம்ம குடுக்க கையில எதுக்கு வச்சிருக்கீங்க? கையில எதுக்கு வச்சிருக்கீங்க? கையில டோக்கன் வச்சிட்டு போறாரு பாருங்க. அண்ணனை போய் ஐயா நீங்க பாருங்க, இங்க பாருங்க, காட்டி கையில இருக்கு, காட்டுங்க. கையில கொடுங்க, டோக்கன் கொடுங்க. இது என்ன வேலை இது? என்ன வேலை? வெக்கமா இல்ல? மலையா இல்ல, மலை நியாயமா நீ வேலை செஞ்சில உழைச்சி ஓட்ட கேளுங்க. தாவேகாவினர் பிரச்சாரம் பண்ணும்போதே திமுக 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி ஏமாத்துறாங்க பாரு. திஸ் கூப்பன் வில் நாட் ஒர்க் அவுட். இந்த 8000 ரூபாய் கூப்பன் இவங்க கொடுக்குறாங்களா, லாட்டரி டிக்கெட் மாதிரி பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இது கவர்மெண்ட்டோட இதுவும் கிடையாது. ஆனால் அந்த மக்களை எப்படி வந்து ஏமாத்துறாங்க. இந்தாங்க 8000 ரூபாய், நீங்கள் நாளைக்கே போய் வாங்கிக்கலாம், பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஏமாத்துறாங்க. அது கும்பகோணத்தில் இந்த சம்பவம். அதே மாதிரி முன்னாள் எம்பி செந்தில்குமார் தர்மபுரி சைடில் அவரே கொடுக்குறாரு. இது மாதிரி இந்த இவங்க எவ்வளோ அல்பமாக இருக்காங்க. இந்த 8000 வச்சு இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் இப்போ உடனே போய் ஏதாவது வாங்கிக்கலாம். அந்த செல்லுபடியாது. இவங்க மறுபடியும் ஆட்சி இந்த டோக்கனுக்கு அந்த டோக்கனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே. இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடு அரசு சீலோட உனக்கு கூப்பன் கொடுக்கணும். அதில் உன் பேர் இருக்கும், நீ எந்த கடை இப்போ என்ன உன்னுடைய டீட்டெயில் எல்லாம் இருக்கணும்ல. சும்மா லாட்டரி பஸ் டிக்கெட் மாதிரி கிழிச்சு கொடுத்தா எப்படி முடியும்? அதுலேயே டூப்ளிகேட் தான் அது. ஓகே, புரியுதா? இது வந்து ஒரு ரூபா நோட்டை ஜெராக்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரி. இதற்கும் திமுக அறிவித்த அந்த 8000 ரூபாய்க்கும் சம்மந்தமே கிடையாது. மக்களை இவங்க லிட்டரலாக சீட் பண்ணுறாங்கன்றாங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ற வேடிக்கையாகவும் இருக்கு. ஆனா வந்து அதே சமயத்துல வந்து மக்களை வந்து இவங்க இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணி வந்து ஏமாத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு வந்து BLO உடைய போஸ்டல் ஓட்டு வந்து தொடங்கி இருக்குமா. எங்க முதியவர்கள், அது பூத்துக்கு போக முடியாதவங்க, இல்லைன்னா வேலை நிமித்தமா வெளியூர் அரசு ஊழியர்கள், பெரும்பாலான அவங்க போலிங் டே அன்னைக்கு அவங்க போலிங் டியூட்டியில் இருப்பாங்களே, அதனால் அவங்களால போட முடியாது. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து போஸ்டலில் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இந்த கவர்மெண்ட் இந்த அரசு தாவேகாவுக்கு போகிற விரும்பணும்னு நினைக்கிறவங்கள வந்து எதுக்கு இப்போ காங்கிரஸுக்கு போட விடுது, மற்ற அவங்களுடைய தோழமை கட்சிக்கு போட, அதுலேயும் சண்டை வந்துச்சு. கையெடுத்து போய் சொல்லி வாங்குறேன். எங்க வீடு தேவையில்லாம எதுக்கு போய் சொல்லி ஓட்டு வாங்குறாங்க? என்ன பிளான் பண்ற? என்ன பண்ற? போய் சொல்லி கையிட்டு போய் ஓட்டு வாங்குறாங்க. அவங்க வேற ஓட்டு போடுறாங்க. கைக்கு தான் போட்டு தலை படிக்கிறேன். முடியாத திமுக ஆடுறது நாங்க சோம நாங்க பாத்துக்கிறோம். நான் வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க. கைக்கு போய் சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. அவங்க விருப்பம் இல்லாம முடியாத ஏமாத்தி வாங்கிட்டு வரீங்க. என்ன அப்படின்னா நாங்க சொல்லுது
அசிங்கப்படுத்த போற பாரு. தேவையில்லாம பேசுவீங்க. என்ன நான் கையை வச்சு தள்ளுறீங்களா? பொம்பளை கையை வச்சீங்களா? கை வச்சு பாருங்க. என்ன கோவம் வருது? என்ன கோவம் வந்துருவேன். நான் உன் வீட்டுல ஆள் போட்டு வரட்டுமா? கவர்மெண்ட் வேலை நடக்கிற இடத்துல கவர்மெண்ட் வேலை எங்க போறாங்க? வேலை எடுக்காதீங்கம்மா. போய் அந்த விதத்துல அவங்க ஆனா எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கிற பூத் ஆபீசர்ஸ் அதுல வந்து அதே மாதிரி தான் சிஸ்டர், நான் எங்கம்மா போடணும்னு நான் தாவே கால கண்ணு தெரியாத வயசானவங்களா இருப்பாங்க, தாவே கால போடணும்னு நினைச்சிருப்பாங்க, விசில் சின்னத்துல போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஹெல்ப் பண்றேமா, இந்தாங்கம்மா இதுல டிக் பண்ணுங்கம்மா, அவன் டிக் பண்ணி விடுவான். அப்படி எல்லாமே வந்து நடக்கும். இதை விட கேவலமாலாம் நடக்கும். இந்த கவர்மெண்ட்டை நீ எவ்வளோ ஃபஸ்ட்டெல்லாம் நீ எதிர்பார்க்கலாம். நான் எலெக்ஷன் டே இன்னைக்கு பாருங்க, இன்னும் வினோதமாலும் நிறையா டிஎம்கேவுடைய ஜித்து வேலையெல்லாம் இன்னைக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம அந்த டர்ன் அவுட் அதெல்லாம் நம்ம இந்த போஸ்டல் ஓட்டு ஓட்டு பார்க்க முடியாது. அது இப்போ ஒரு நாட் ஈவன் 5% கூட அது கான்ட்ரிபியூட் பண்ணாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டாலின் சாரோடைய ஒரு ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. ஃபுட்டேஜ் ஒன்று லீக் ஆயிருக்கு. அதை கடைசியில் பார்த்து மக்கள் தான் ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம். அதுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலினுடைய அசெட்ஸோடைய சும்மா இருந்துக்கலாம்ல, எடுத்துட்டு வந்து அவருடைய அஃபிடவிட்டை என்கிட்ட காட்டி, என்ன டே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னோடனே யாரோ போட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதுக்கு இப்போ கேஸாவே ஆயிடுச்சு. அவன் கேஸ் ஆகி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோங்க இவ்வளோ முரணா இருக்கு, 4 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்காருன்னு சொன்னீங்க வருஷத்துக்கு, அடுத்த வருஷம் அப்பா முதல்வர் ஆனோடனே எப்படிங்க 3 கோடி சம்பாதிச்சாரு, அதுக்கு அடுத்த வருஷமே எப்படிங்க வந்து 8 கோடி சம்பாதிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் எப்படிங்க அடுத்த வருஷமே 10 லட்சம் தான் சம்பாதிக்கம் குறைஞ்சி போச்சு, இது முன்னுக்கு பின் முரணா இருக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ்ட நோட்டீஸ் கேட்டிருக்கு கோர்ட். இதனால அவர் டிஸ்குவாலிஃபை ஆகாத டிஸ்குவாலிஃபிகேஷன் இப்போ நடக்காதுமா, அன்லெஸ் இட் இஸ் ப்ரூவன். that will take time. அதுக்குள்ள இந்த டென்யூர் முடிஞ்சாலும் முடிஞ்சிரும். குவாலிஃபை ஆனா டிஸ்குவாலிஃபை வந்தா தானே இதெல்லாம் நடக்க போறதுக்கு. ஆனா அவர் சேப்பாக்ல வந்து மறுபடியும் போட்டிடுறாரு. அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரசன்ஸ். ஆமா, இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு அலை வீசுது. அது நீங்க இது கொங்கு மண்டலத்தின் கோட்டை, நாங்க அதிமுக கோட்டை, நாங்க அவ்வளவு பெரிய கூட்டாங்க வந்தது. அப்போ இந்த அலையில் தப்பிப்பது மிக மிக கடினம். அதுவும் வந்து உதயநிதி ஸ்டாலின்லாம் என்ன சொல்றது, ரொம்ப கடினமாக உழைத்து படித்து ஓடாய் தேய்ந்து இந்த பதவிக்கு வந்திருக்காரு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு. கண்டிப்பா அந்த படத்துல எல்லாம் நடிக்கணும்னா ஒரு தனி எவ்வளவு பயிற்சி தான் வேணும். தேர்தல் வேலைகள் எவ்வளவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பட்ட தொண்டனா போஸ்ட் ஓட்டி, அதுக்கப்புறம் வந்து கிளை செயலாளர் ஆகி, எங்கேயோ பிறந்து திமுக குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் வேற ஒரு குடும்பத்தில் பிறந்து தன் உழைப்பால் இன்னைக்கு வந்து துணை முதல்வராகவும் இளைஞரணி செயலாளராகவும் மாறி இருக்கிற ஒருத்தர், அவர் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. கண்டிப்பா பாப்போம். இந்த ஃபுட்டேஜ் மட்டும் கடைசியா வந்து பார்த்துட்டு மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்க வந்து விடைபெறுகிறோம். ரொம்ப 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 நன்றி டாடி. தேங்க் யூ லிசா. தேங்க் யூ டாடி. என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ் ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. 16 இடங்கள் 60க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள். 16 இடங்கள்னா என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். சூழ்ச்சிக்கு இரையாகி என பகைவர்களால் அனைவரும் வாருங்கள் நம் தமிழன் கலைகள் யாவின் கரெக்ட் தானே, கதைகள் சொல்லிட்டேன் கரெக்ட் தானே. நிகழ்வினை தொடங்கி நிகழ்வினை என்னடா பிரச்சனை? இன்னும் வெல்கம்மே தாண்டல. 3 கேஸ் தீர்ந்து போச்சு. குனிஞ்சு கழுத்தா வலியுது. கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும் நல்லவனாம். டேய், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைய ஸ்கூல் போயிடும். ஆனா சத்தியமா அந்த ப்ரோகிராம் நம்ம ஒரு திருவிழாவில் சந்திப்போம். முதல்ல போலாம். வேண்டாம், ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன். ஏண்டா